பில் கிளின்டன், ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ், டொனால்ட் ட்ரம்ப், பில் கேட்ஸ் அண்ட் யூகேவோட பிரின்சஸ், இந்த பேர் எல்லாமே அடிப்பட்டது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டிலுக்கு கீழே தாங்க. இவங்களுக்கும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. யார் அந்த எப்ஸ்டீன்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த எப்ஸ்டீன்றவன் 2019 ஜெயிலுக்குள்ளே இறந்து போயிட்டான். ஆனால் அவனோட பிரதர் வந்துட்டு அவன் தூக்கு போட்டு செத்துருக்க மாட்டான், அவனை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். யார் அந்த எப்ஸ்டீன்? அவனை சுற்றி இருக்கிற மர்மம் தான் என்ன? வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் கூட யோசிச்சிருக்கலாம் ஒரு விஷயத்த. என்னடா வீடியோ பேசும்போது அவன் இவன் அப்படின்னு பேசுகிறாங்களேன்னுட்டு. இந்த வீடியோ கேட்டு முடிக்கும்போது நான் ஏன் அப்படி சொன்னேன்ற விஷயம் உங்களுக்கு நல்லா புரியும். மக்களுக்கு சேவை பண்ணுறோம், ஹெல்ப் பண்ணுறோம், நாங்கள்லாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுற பெரிய பெரிய பணக்கார முதலைகளோட பெயர்கள் அடிபட்டதுனால கூட எப்ஸ்டீன் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்லுது ஒரு கான்ஸ்பிரசி தியரி. ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டீன் இவன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அமெரிக்காவில் தான். அங்கே இருக்கிற ஒரு ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சிருக்கு அவன் சர்டிஃபிகேட்டே இல்லாமல் அங்கே வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கான்னு. அதை கண்டுபிடிச்சி அவனை அந்த ஸ்கூல்லேருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. இது நடந்தது 1976. அதுக்கு பிறகு சில பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச காலத்திலேயே பில்லியனர் ஆகிற அளவுக்கு வளர்ந்துட்டான். ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தப்போ தான் அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது என்னென்னா 2005 ஒரு ஃபேமிலி வந்துட்டு அவனுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அது என்ன கேஸ்னால், தன்னோட ஸ்டெப் டாட்டரை இவன் அப்யூஸ் பண்ணியிருக்கான்னு. அந்த பொண்ணோட வயசு 14 தான். அவன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்காக போலீஸ் அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் நிறைய திடுக்கிடும் தகவல்கள்லாம் கிடச்சிருக்கு. அது என்னென்னா, இந்த பொண்ணு மட்டும் இல்லாமல் மோர் தென் 36 கேர்ள்ஸ் அண்ட் கிட்ஸை அவன் அப்யூஸ் பண்ணியிருக்கான்ற விஷயமே தெரிய வந்திருக்கு. 2008 இவனுக்கு அகெயின்ஸ்டாக இந்த கேஸ் ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் ஒர்க் ரிலீஸில் இவன் வெளியே வந்துட்டான். வெளியே வந்த எப்ஸ்டீன் என்ன பண்ணா, என்ன பிஸ்னஸ் பண்ணா, அதை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த எப்ஸ்டீன்றவன் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அந்த ட்ரஸ்ட் மூலமாக அவனுக்கு நிறைய பணம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதை வச்சு அவன் அமெரிக்காவில் விர்ஜின் ஐலாண்டுக்கு பக்கத்தில் லிட்டில் சென்ட் தாமஸ் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டை வாங்கி போட்டிருக்கான். கிட்டத்தட்ட 73 ஏக்கர் அது. இதை அவன் 1998 இந்த ஐலாண்டை வாங்கியிருக்கான். இந்த ஐலாண்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை 2007 அவன் முடிச்சிருக்கான். அதுக்கு பிறகு அவனோட அப்ரூவலோட தான் ஹெலிகாப்டர் மூலமாக இந்த ஐலாண்டுக்குள்ளே உள்ளே வரவும் முடியும், வெளியே போகவும் முடியும். இதெல்லாம் ஒரு டாப் சீக்ரெட்டாகவே இருந்துட்டு வந்திருக்கு. இந்த ஐலாண்டுக்கு நிறைய பெண்கள், அதாவது 15 வயசுக்கும் குறைவான பெண்களை உள்ளே நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஐலாண்டுக்குள்ளே 50 to 70 எம்ப்ளாயீஸும் இருந்திருக்காங்க. இவங்களில் யாராவது அங்கே நடக்கிற விஷயங்களை வெளியே சொன்னால் தயவு தாட்சணையே இல்லாமல் அவங்கள கொலை பண்ணிடுவாங்க. இந்த எப்ஸ்டீனுக்கு மசாஜ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்குமா. எங்கேயாவது அவன் ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது யாராவது ஒரு அழகான டான்ஸரை பார்த்தா உடனே அவங்களுக்கு $1,00,000 வரைக்கும் கொடுத்து மசாஜ் பண்ண சொல்லுவானா. இந்த ஐலாண்டுக்கு விசிட் பண்ண லிஸ்ட்டுன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்கிறாங்க. அதில் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா, பில் கிளின்டன், டொனால்ட் ட்ரம்ப், ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ், பில் கேட்ஸ், யூகேவோட பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ், இவங்க எல்லாருமே இந்த ஐலாண்டுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் இது ஒரு ஹைஃபை ரெட் லைட் ஏரியானே சொல்லலாம். இதுக்குள்ளே ப்ராப்பராக கேமரா, செக்யூரிட்டி எல்லாமே இருக்குது. இங்கே நடக்கிறது ஒரு செக்ஸ் ட்ராக்கிங் பிஸ்னஸ். ஒரு தீவையே ஜெயில் மாதிரி உள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப டாப் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதை விர்ச்சுவல் ப்ரிசன் கூட சொல்லலாம். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, மறுபடியும் இவன் அதாவது 2019 ஜூலை 6 அப்போ கைது செய்யப்பட்டான். வித்தின் 1 மந்த்க்குள்ளே, அதாவது ஆகஸ்ட் 10, 2019 ஜெயிலுக்குள்ளே இவன் தூக்கு போட்டு இறந்துட்டதா ஒரு செய்தி வந்துச்சு. ஸோ உண்மையிலேயே அவன் சூசைட் தான் பண்ணானா, இல்லை அவனோட பிரதர் சொன்ன மாதிரி யாரோ அவனை கொலை பண்ணியிருக்காங்களா? இது எல்லாமே ஒரு மர்மம் முடிச்சாதான் இருக்குது. படத்தில் தான் இப்படி நடக்கும் பார்த்தா இதெல்லாம் நிஜத்திலேயே நடந்திருக்கு. அதுதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்.